ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்ணி காட்ட போறேன்னா, புதினா சாதம் தான் பண்ணி காட்ட போறேன். அதுக்கு ஒரு பேன் வச்சிருக்கேன். அதில தேவையான அளவு எண்ணெய் ஊத்திருக்கேன். நெய்யும் ஊத்த போறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு கட்டு புதினாவ நல்லா வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பச்சை மிளகா, உங்களுக்கு தேவையான பச்சை மிளகா எடுத்துங்க. புளி கரைசல், புளிய வந்து சின்ன பாக்களவு புளிய வந்து ஊற வச்சு கரைச்சு வச்சுங்க. புதினா, பச்சை மிளகா அண்டு புளி கரைசல் 3யும் பேஸ்ட்டா அரைச்சுன்னு வந்துருங்க. அரைச்சிட்டு வந்து இத வச்சாச்சு. இதுக்கு என்னென்ன தாளிச்சு கொட்டணும்னா, கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், நிலக்கடலை. 1 ஸ்பூன் நெய் ஊத்துறேன். வாசனையா இருக்கும் நெய் ஊத்தினா. அதுக்கப்புறமும் கொஞ்சம் நெய் ஊத்துவேன். இப்ப பேன்ல நெய் ஊத்தி இது காஞ்சோனே, கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு அது நல்லா காஞ்சோனே, ஜீரகத்தையும் போடுங்க. அது நல்லா ஃப்ரை ஆனோனே, இந்த பேஸ்ட் இருக்குல்ல அத போடணும். அதுக்கு முன்னாடி நிலக்கடலை நான் வறுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதில பாதி நிலக்கடலைய இப்ப போடுங்க. பாதி நிலக்கடலைய மேல வந்து டெக்கரேஷன் போது போட்டுக்கலாம். மேல நம்ம இது பண்ணுவோம்ல, அப்ப போட்டுக்கலாம். இது ஃப்ரை ஆனோனே இந்த பேஸ்ட் எடுத்து கொட்டுங்க. அது நல்லா சுருண்டு வரணும். அது சுருண்டு வந்தோனே நம்ப வந்து சாதம் கலக்க வேண்டியதுதான். இந்த பேஸ்ட்ட போட்டாச்சு. இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி போடுங்க. எனக்கு கிரீனிஷா வேணுனா விட்டுருங்க. நான் வந்து மஞ்சள் பொடி போடுவேன். மஞ்சள் பொடி வயித்து புண்ணெல்லாம் ஆத்தும். அதனால கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுவேன். இதுக்கு தேவையான உப்பு, பெருங்காயம் இது 3யும் போட்டு இது நல்லா அத சுருண்டு வரும். எண்ணெய் பிரிஞ்சு சுருண்டு வந்தோனே, சூடான சாதம் நம்ப வந்து வடிச்சு வச்சிருக்கோம்ல, அத இதில போட்டு கலர வேண்டியதான். புதினா சாதம் ரெடி. நீங்களும் இது மாரி பண்ணி பாருங்க. இத பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயின்ட்டுருக்கு. வாரத்துக்கு ஒரு வாட்டி புதினா சாதம் பண்ணுங்க. புதினா வந்து நம்ம ரத்தத்தெல்லாம் சுத்திகரிப்பு பண்ணும். அதனால இத பாருங்க சுருண்டு வந்துடுத்து பாருங்க. லஞ்ச் பாக்ஸாவும் வச்சுக்கலாம். இப்ப சூடான சாதம் வந்து நான் ஆற விட்டு வச்சிருக்கேன். இப்ப இந்த சமயத்தில கொஞ்சம் நெய் ஊத்துங்க. நல்லா வாசனையா இருக்கும். சாதம் பாருங்க பொல பொலன்னு வச்சிருக்கேன். இத அதில போட்டு கலருங்க. புதினா சாதம் ரெடி. அந்த மீதி இருக்கிற அந்த நிலக்கடலை அதையும் இதில போடுங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்க முந்திரி பருப்பு போடலான்னு சொல்லியிருக்கேன்ல, முந்திரி பருப்பு வேணாலும் போடுங்க. என்கிட்ட இல்ல. அதனால நான் வந்து வெறும் நிலக்கடலை தான் போடுறேன். இப்போ சுவையான புதினா சாதம் ரெடி. நீங்களும் பண்ணி பாருங்க. புடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.